ஹலோ, வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வடை சாப்பிட்ருப்பீங்க. மசால் வடை, உளுந்து வடை. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு வடை, பருப்பே இல்லாமல் சொல்ல போகிறேன். என்ன வடைன்னு யோசிக்கிறீங்களா? அவல் வடை. நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் அவல் பாயசம் பார்த்தோம், அவல் நிவேத்தியம் பார்த்தோம். இப்போ நம்ம அவல் வடை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, அளவுக்கு சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, வெங்காயம் தாராளமாக சின்ன சின்னதாக நறுக்குனது, அதே மாதிரி தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறைய நறுக்கி வச்சது, 1 கப் கொஞ்சம் லேசாக புளிச்ச தயிர், சின்ன துண்டு இஞ்சி வெட்டி வச்சது, ஒரு 250 கிராம் அவல். வெள்ளை அவல் வேணால் எடுத்துக்கலாம், சிகப்பு அவல் எது உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வச்சுட்டு வடை பண்ண போகிறோம். முதல்ல அவலை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் போதும், 15 கூட அதிகம், 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் சோக் பண்ணிவிடுங்க. எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சினா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இறுக்கமாக பிழிஞ்சிங்கன்னா அது உதிராமல் இருக்கும், கொஞ்சம் மெதுன்னு. அதுதான் இதோட பக்குவம். ரொம்ப ஊற விட்டுடாதீங்க, ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அப்புறம் அந்த அவில எல்லாமே பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை அதில் கலந்து விட்டுக்கோங்க. இது அரிசி மாவு இது பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேர்க்குற எல்லா பொருளையும். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துருங்க, பச்சை மிளகாயை சேர்த்துருங்க, சேர்த்து விட்டு பிசைய ஆரம்பிச்சிருங்க. ஒன்றுன்னா ஒரு பொருளாக சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி சேர்த்துக்கிறோம். இஞ்சி சேர்த்துட்டோம். நம்ம அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நிறையாவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு பொடியாக நறுக்கி வச்சதையும் அதோட போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், வாசனைக்காக நல்லா இருக்கும் வடையில் சோம்பு போட்டோம்னா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, ஓரளவுக்கு புளிச்ச தயிர் ஓகே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிருங்க. நிறைய விட்டிங்கன்னா சில டைம் தயிர் அதிகமாகிட்டு ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைய ஆரம்பிச்சிருங்க. தாராளமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வடைக்கான மாவு ரெடி வச்சுக்கலாம். நம்ம இப்போது கொஞ்சம் எண்ணெயை தொட்டு அந்த வடை மாவை நல்லா உருட்டிக்கலாம். உங்களுக்கு நல்ல பதமாக உருண்டையாக வரும். இந்த வடைக்கு எப்படி தட்டுறோமோ தட்டி நீங்கள் நடுவில் ஓட்டை பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் சரியாக வேகும். எல்லா மாவையும் நீங்கள் வடையாக தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அப்பப்போ தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கையில் ஒட்டாமல் தட்ட வரும். விண்டுடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டிங்கன்னா அது அப்படியே துண்டாக ஆகிடும். அதனால் அந்த பைண்டிங்காக தட்டி நடுவில் ஓட்டை போட்டு வச்சிடுங்க. அந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் உருட்டி தட்டி வச்சிடலாம். இது நீங்கள் உங்களுக்கு வடை சாப்பிடணும் போல் தோணுது, பருப்பு ஊற வச்சு அரைச்சி அந்த வேலையெல்லாம் இல்லை. டக்குன்னு அவில் எடுத்தோமா, கொஞ்சம் தயிரை ஊற்றுறோமா, வெங்காயத்தை நறுக்கி போட்டோமா, வடை தட்டி சுலபமாக சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. ரொம்ப கொதிக்க விடுற அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திடாதீங்க. எப்பவுமே பலகாரம் செய்யும்போது ஓரளவுக்கு எண்ணெய் சூடாயிட்டாலே போதும். இந்த மாதிரி வடையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புகை வர வேண்டாம், ஆனால் சூடாக இருக்கணும் எண்ணெய். பாருங்கள், அப்போ தான் நல்லா வேகும். ஓரளவுக்கான மீடியம் சைஸ் ஃப்ளேம்லேயே வச்சு வடையெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5-6 வடையை போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே திருப்பி விட்டு அதை நல்லா செவக்கிற வரைக்கும் வேக விடலாம் எண்ணெயில்.
மெதுவாக நீங்கள் தள்ளி விடணும், வடை உடையாத மாதிரி. பாருங்கள், நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் கரண்டியால் ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் நல்ல சிகப்பாக வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் எண்ணெயிலே பொரியட்டும். வெள்ளை அவில்னா இன்னும் உங்களுக்கு அந்த கலர் மாற்றம் நல்லாவே தெரியும். இது அந்த சிகப்பு அவில்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வடை நல்லா வெந்துருச்சு. நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதோட கலர் மாறி இருக்கிறது. டக்குன்னு எண்ணெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வெள்ளை அவில்னா அதிக நேரமும் ஊற வேண்டாம். சிகப்பு அவில் ஆனால் உடம்புக்கு வெள்ளை அவிலோட ரொம்ப நல்லது. அது அந்த ரெட் ரைஸ்லேருந்து பண்ணதுனால கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும், ஆனால் உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எப்போ அவில் பண்ணிங்கனாலும் சிகப்பு அவிலே ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குமே அவங்க ஒன்றும் சாப்பிடலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் அவில் எடுத்து அதில் பாலை சேர்த்து கொஞ்சம் தேங்காவை போட்டு கொஞ்சம் பனங்கற்கண்டோ நாட்டு வெல்லமோ போட்டு அதில் கொஞ்சம் தேங்காவை போட்டு கிளறி கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானது. அவில்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும். தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ருசி அபாரமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். பாருங்கள், நல்லா மொறு மொறுப்பாக உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுதா? கண்டிப்பாக பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.